ஹாய் லேர்னர்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் லெசன் வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு செகண்ட் லெசன். இதில் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் 90 கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து வந்து நம்ம ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா ஊடகமும் ஜனநாயகமும். முதல் கேள்வி, பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டது. இந்தியா. இரண்டாவது, இந்தியாவில் எந்த கலைகள் மூலம் கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டன? நாட்டுப்புற கலைகள். 3, எந்த கலைகளின் மூலம் சமய கலைகள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன? ஹரிக்கதைகள் மற்றும் கூத்து. 4, அந்த காலத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டது ஹரிக்கதைகள் மற்றும் கூத்து. 5, இசை, நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம் போன்றவற்றின் கூட்டுக்கலைகளாக இருந்தவை சமய ஊடகங்களாக செயல்பட்ட ஹரிக்கதைகள் மற்றும் கூத்து. 6, மக்களிடையே நேரடியாக கருத்துக்களை கொண்டு சேர்த்தது ஹரிக்கதைகள் மற்றும் கூத்து. ஸோ சமய ஊடகங்களாகவும் இருந்திருக்கு, டைரெக்டாக வந்துட்டு மக்கள்கிட்ட கருத்துக்களை வந்து கொண்டு சேர்த்துருக்கு. 7, சிறு மற்றும் குறு அளவிலான கூட்டங்கள், கருத்தரங்குகள், நாடகங்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் கருத்து பட்டறைகளாக இருப்பவை நவீன ஊடக முறை. 8, மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது அச்சு ஊடகம். 9, மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும் கல்வியறிவு ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருவது அச்சு ஊடகம். 10, ஒவ்வொரு தனிமனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். 11, ஒரு நபர் மற்ற நபர்களுடன் எதன் மூலம் தொடர்பு கொள்கிறார்? ஊடகத்தின் மூலம். 12, ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் ஊடகம். 13, அச்சு, ஒளி, ஒலி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியது ஊடகம். 14, ஊடகமானது எந்த ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும்? மீடியம். 15, தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பது ஊடகம். 16, தகவல் தொடர்பின் வகைகள். தனிமனித தொடர்பு, வெகுஜன தொடர்பு. ஸோ மொத்தம் 2 வகை இருக்குது. முதல் வகை தனிமனித தொடர்பு, இரண்டாவது வெகுஜன தொடர்பு. 17, கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியவை தனிமனித தொடர்பு. ஸோ கடிதம், ஃபோனு, அதுக்கப்புறம் மெயிலு, இது எல்லாமே வந்துட்டு எதில் வரும் அப்படின்னா தனிமனித தொடர்பு. 18, ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ குழுவாகவோ தொடர்பு கொள்வதற்கு பயன்படுவது கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல். 19, ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ குழுவாகவோ தொடர்பு கொள்வது தனி மனித தொடர்பு. 20, வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுவது செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி. இதே தனிமனித தொடர்பு அப்படின்னா கடிதம், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகல். 21, செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வெகுஜன ஊடகம். 22, இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க். 23, ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் எந்த வருடம் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார்? 1453. 24, ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுவது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை,
ஊடகம். 25. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இவற்றின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது. ஊடகம். 26. நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களும் நாட்டின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவுவது. ஊடகம். 27. ஒரு ஜனநாயக நாட்டில் தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுவது. ஊடகம். 28. இதுவும் பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. ஊடகத்தின் வகைப்பாடு: குறுகிய தொடர்பு ஊடகம், தொலைத்தொடர்பு ஊடகம், அச்சு ஊடகம், இணைய ஊடகம், சமூக ஊடகம். 29. குறுகிய தொடர்பு ஊடகம் என்பது கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. 30. தொலைத்தொடர்பு ஊடகம் என்பது திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. 31. செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள் ஆகியவை அச்சு ஊடகம். 32. இணைய ஊடகம் என்பது கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். 33. சமூக ஊடகம் என்பது கீச்சகம், முகநூல், புலனம், கட்செவி புலனம் அல்லது கட்செவி, அஞ்சல் மற்றும் படவரி. 34. இவ்வுலகில் மிகவும் சக்தி வாய்ந்த கட்டமைப்பு. ஊடகம். 35. நம்மைச் சுற்றியுள்ள பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்வது. ஊடகம். 36. மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக சார்ந்திருப்பது ஊடகத்தை. 37. மக்கள் குறிப்பாக எதற்காக ஊடகத்தை சார்ந்திருக்கிறார்கள்? தகவல்கள் மற்றும் பொழுதுபோக்கிற்காக. 38. மக்களை விழிப்போடு இருக்கச் செய்வது. ஊடகம். 39. சமூக மாற்றத்திற்கான மிக முக்கிய சாதனமாக இருப்பது. ஊடகம். 40. அன்றாட நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் ஒரு அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை வெளிக்கொண்டு வருவது. ஊடகம். 41. தனியார் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை மக்களிடம் விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. ஊடகம். 42. அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் எதை ஒளிபரப்புகின்றன? தேசிய மற்றும் பன்னாட்டு செய்திகளை. 43. பல திரைப்படங்களில் டேஷ் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. சமூக பிரச்சனைகள். 44. எந்த ஒரு விடயங்களிலும் நடுநிலையான அறிக்கையை வழங்குவது. ஊடகம். 45. சமூக அரசியல் பிரச்சனைகளுக்கெதிராகவும் சமூக அநீதிக்கு எதிராகவும் போராடுவது. ஊடகம். 46. மக்களின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவுவது. ஊடகம். 47. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. அகில இந்திய வானொலி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? 1936. 48. அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலிருந்து டேஷ் பெயரில் ஒளிபரப்பை செய்தது. ஆகாசவாணி. ஸ்டார்ட் பண்ணப்போ அகில இந்திய வானொலின்னு இருந்தது. 1956ல் அதை ஆகாசவாணி அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 49. ஆகாசவாணி என்பதன் பொருள் வானிலிருந்து வரும் ஒலி. 50. மக்களிடையே ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது. ஊடகம். 51. சமகாலத்தின் சக்தி வாய்ந்த கருவி. ஊடகம். 52. மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது.
ஊடகம். 53 மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த பார்வை மற்றும் புரிதலில் புதுமைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பது. ஊடகம். 54 அன்றாட நிகழ்வுகளைப் பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தருவது. வெகுஜன ஊடகம். 55 அரசின் கொள்கைகளுக்கெதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக திகழ்வது. செய்தித்தாள்கள். 56 மக்களுக்கு சமூகத்தில் நடைபெறுகின்ற முக்கிய பிரச்சனைகளை பற்றிய கருத்துக்களை தெரிவிக்க உதவுவது. அச்சு ஊடகங்களும் மின்னணு ஊடகங்களும். 57 நம் வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு. நெறிமுறை. 58 முறையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. நெறிமுறை. 59 ஊடக நெறிமுறை என்பது நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கிய தொகுப்பாகும். 60 ஊடகம் என்பது எவற்றின் மூலம் பிரதிபலிக்க வேண்டும்? செயல்பாடுகள் மற்றும் எழுத்தின் மூலம். 61 ஊடகம் எதை தவிர்க்க வேண்டும்? எளிதில் உணர்வுகளை தோண்டக்கூடிய தேவையற்ற செய்திகளை. ஸோ அன்வான்ட் நியூஸ் எல்லாமே அதை தவிர்க்கணும். 62 நேர்மையான துல்லியமான நடுநிலையான நாகரிகமான மற்றும் நல்ல மொழி நடையில் மக்கள் நலன் சார்ந்த தகவல்கள் செய்திகள் கருத்துக்கள் ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவது ஊடகங்களின் அடிப்படை நோக்கமாகும். 63 ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு எது மிகவும் அவசியமாகும்? விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம். 64 மக்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிப்பதற்கான உரிமையை பெற்றிருப்பது ஊடகம். 65 எந்த விதத்திலும் டேஷ் ஆனது மக்களின் உணர்வுகளை தூண்டும் விதத்தில் இருக்கக்கூடாது ஊடகமானது. 66 நம்பகத்தன்மையான தகவல்களை மக்களிடம் வழங்குவதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது ஊடகம். 67 ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஊடகம். 68 நமது ஜனநாயக சமுதாயத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் ஒரு சக்தியானது ஊடகம். 69 ஜனநாயகத்தின் மதிப்புகளை பலப்படுத்துவது ஊடகம். 70 மக்களுக்கு அறிவையும் வலிமையையும் அளிப்பது ஊடகம். 71 வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஊடகம். 72 அரசின் வெளிப்படைத்தன்மையையும் அவற்றின் பொறுப்பினையும் உறுதி செய்வது ஊடகம். 73 அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்துச் செல்வது ஊடகம். 74 அரசின் செயல்பாடுகளையும் மக்களின் அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் எதன் மூலம் அறிந்து கொள்கிறார்கள்? ஊடகத்தின் மூலம். 75 இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பது மக்களாட்சி. 76 மக்களாட்சி என்பது எந்த சொற்களால் ஆனது? 2 கிரேக்க சொற்களால். 77 மக்களாட்சியை குறிக்கும் 2 கிரேக்க சொற்கள் டெமோஸ் கிராட்டோஸ். 78 டெமோஸ் என்பது மக்களை குறிக்கும். அதுக்கப்புறம் 79 கிராட்டோஸ் என்பது அதிகாரம் அல்லது ஆட்சி என்பது நடப்பு செய்திகளை பற்றிய விவாதத்தை ஏற்படுத்துவது ஊடகம். 81
ஊடகமானது நடப்பு செய்திகளை பற்றிய விவாதத்தை ஏற்படுத்துவதால் ஒரே பிரச்சனைகளுக்கு பல்வேறு கருத்துக்களை பெற முடிகிறது. 82. மக்களுக்கு அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நினைவூட்டுவது ஊடகம். 83. கிராமப்புற மக்களுக்கு கல்வி அளிப்பது ஊடகம். 84. எந்த இரண்டு ஊடகத்தின் கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே வலிமை அடையும்? எந்த இரண்டும் ஊடகத்தின் கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே வலிமை அடையும்? பாராளுமன்றமும் ஜனநாயகமும். 85. அறிக்கைகள் அளிப்பது மட்டுமல்லாது அரசிற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவது ஊடகம். 86. அரசாங்கத்தை கண்காணிக்கும் பணியை செய்வது ஊடகம். 87. ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது எதற்கு ஒப்பாகும்? சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். 88. தேசிய மற்றும் உலக செய்திகளை அளிப்பது ஊடகம். 89. ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக செயல்படுவது உள்ளூர் ஊடகம். 90. இந்த உலகை சிறியதாகவும் மக்களுக்கு மிக நெருக்கமாகவும் மாற்றியுள்ளது ஊடகம். ஸோ நாம் 90 கொஷின் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிறது நாம் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? அச்சு ஊடகத்தின் கீழ் எது வரும் அப்படின்னா செய்தித்தாள். ஆப்ஷன் இ தான் ஆன்சர். இரண்டாவது, கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் என்பது? ஆப்ஷன் இ வானொலி. 3, உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம். ஆப்ஷன் ஆ தொலைக்காட்சி. 4, வெகுஜன ஊடகம் என்பது? ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ வானொலி, தொலைக்காட்சி. 5, ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? ஆப்ஷன் இ நடுநிலையான தகவலை தருவதற்கு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது டேஷ் ஊடகம். இரண்டாவது, ஒவ்வொரு தனிமனிதனும் டேஷ் ஆகும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். 3, அச்சு இயந்திரம் டேஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஜோஹன்னஸ் குட்டன்பர்க். 4, நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு டேஷ் ஆகும் நெறிமுறை ஆகும். 5, இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி. பொறுத்துக. குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு. சமூக ஊடகம், சமூக ஊடகம் முகநூல். அச்சு ஊடகம், அச்சு ஊடகம் சுவரொட்டிகள். இணைய ஊடகம் கூகுள் இணையம். ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள். ஸோ இதற்கான விடை 3, 5, 2, 1, 4. அதுக்கப்புறம் கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும். முதல் கேள்வி, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. காரணம், பொதுமக்களுக்கு தகவல்கள் வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. ஸோ இது கரெக்டு தான். காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ஸோ ஆப்ஷன் ஆ கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். 2, தவறான ஒன்றை கண்டுபிடிக்க. ஸோ தவறான ஒன்று கேட்டிருக்காங்க. செய்தித்தாள்கள், நாளிதழ்கள், அறிக்கைகள், கீச்சகம், சுவரொட்டிகள். இதில் தவறான ஒன்று எது அப்படின்னா கீச்சகம். 3வது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களில்
சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஆ வந்து ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் சாதனம் ஆகும். இது வந்துட்டு சரி. ஆப்ஷன் ஆ வந்து ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனம் ஆகும். இதுவும் வந்துட்டு சரி. ஆப்ஷன் இ ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவும் சரி. ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. ஸோ எந்த பொறுப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று வந்துட்டு தவறு. ஸோ முதல் ஆன்சர் ஆ மற்றும் இ சரி. ஸோ நாம் வந்து புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி புக்கில் இருந்து லைன் பை லைன் எடுத்த கேள்வி அதற்கான விடைகளும் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.